வணக்கம் அனைவருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் வந்து தங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஏதாவது நியூ அப்டேட்ஸ் இருக்குதா, இதுக்கான பர்சனல் எலிஜிபிலிட்டி என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்டேட்டிவ் ஸ்கெடியூல். டென்டேட்டிவ் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணி வச்சுருக்கோம், இப்படி இந்த மெயின்ஸ் வந்து இந்த நாளில் தான் நடக்க போகுது, ப்ரிலிம்ஸ் வந்து இந்த நாளில் நடக்க போகுது, ரிசல்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தோராயமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஐபிபிஎஸ் வந்து ஒரு பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டென்டேட்டிவ்ங்கிறது மேக்ஸிமம் 100% அந்த டேஸ்க்குள்ளேயே முடிக்க தான் பார்ப்பாங்க. அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/8/2025 21/8/2025 கிட்டத்தட்ட இல்லை எக்ஸாக்டாகவே 21 days தான் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுற விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரையாராக 3 to 4 days முன்னாடி என்ன பண்ணிடுங்க, அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. இப்போவே அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் த ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ். அண்ட் நமக்கான ப்ரீ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் எப்போ நடக்க போகுது அப்படின்னா செப்டம்பர் 2025. அது என்ன சார் ப்ரீ எக்ஸாமினேஷன் அப்படின்னா, எப்படி இந்த எக்ஸாம் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரீ மாடல், ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக ஐபிபிஎஸ் வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இது யார் யார் எலிஜிபிள் அப்படின்னா ஓபிசி, எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரிஸ் வந்து எப்போ இருக்க போகுது அப்படின்னா அக்டோபர் 2025 இந்த வருஷத்தில். அப்போ ஆகஸ்ட்டில் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எப்போ இருக்க போகுதுன்னா அக்டோபர் 2025 இருக்க போகுது. ஸோ சாலிடாக உங்களுக்கு வந்து 2 months கேப் இருக்குது. 2 மாதம் உங்ககிட்ட இருக்குது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. எப்போ இருக்க போகுது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா நவம்பர் 2025. நவம்பர் 2025 வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. அண்ட் கிளரிக்கல் எக்ஸாம்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ப்ரிலிம்ஸ் ஒரு மெயின்ஸ். அதோட ஃபைனல் ரிசல்ட் வந்து மார்ச் 2026 வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக நமக்கு நல்லாவே தெரியும், நேஷனலைஸ் பேங்க்ஸ் மொத்தம் 12 இருக்குது. அதில் எஸ்பிஐ மட்டும் தங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை தனியாகவே கண்டக்ட் பண்ணிக்குவாங்க எக்ஸாம் வச்சு. மிச்சம் இருக்கிற 11 பேங்க்ஸ் வந்து தங்களோட வேகன்சியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற 11 பேங்க்ஸ் தான் அந்த நேஷனலைஸ் பேங்க்ஸ். இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறது சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில். சரிங்களா? அப்போ சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக பிரான்ச்சஸ் இருக்கிற பேங்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கனரா பேங்க், இந்தியன் பேங்க் அண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ஸ். முக்கியமாக ப்ரிடாமினெண்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்ளை பண்ணும்போது ப்ரையாரிட்டி கேட்பாங்க. அப்போ எந்தெந்த பேங்க்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 பேங்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து என்ன பேங்க்கில் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஒரு லிஸ்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா வித்தின் ஃபியூ அதாவது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருவோம். அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் வைஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணும்போது அதை ரெஃபர் பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதை அப்ளை பண்ணலாமா, எனக்கு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ஏஜ் எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறது பாதி பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போது ஜென்ரல் கேட்டகரிக்கு 20 to 28 ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு யூ ஆர் எலிஜிபிள். அதே சமயம் இஃப் யூ ஆர் அன் ஓபிசி கேண்டிடேட் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே சமயம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது 28 இயர்ஸில் இருந்து உங்களுக்கு நீங்கள் ஒருவேளை எஸ்சி ஆர் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 years வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஒருவேளை பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வருஷம் ஏஜ் எலிஜிபிலிட்டி அது இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு யூ ஆர் எலிஜிபிள். ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு 10 வருஷத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் பர்சனாக இருந்தீங்கனாலோ ஒரு விடோ, டைவர்ஸ்ட் விமென் ஆர் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கன்செஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே சார், இதுக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் அ டிகிரி ஹோல்டர் ஃப்ரம் அன் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்திலிருந்து நீங்கள் ஒரு டிகிரி வாங்கியிருக்கீங்கன்னா இஃப் யூ ஆர் அ டிகிரி ஹோல்டர் தென் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. அப்போ ஏஜை முன்னாடி பார்த்தோம் 20 to 28 வந்து
ஜென்ரல் கேட்டகரி வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா +3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா +5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷுட் பி அ டிகிரி ஹோல்டர். இப்போ தான் முக்கியமான செக்மெண்ட்குள்ளே வரப்போகிறோம். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிற எக்ஸாம் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன். கிளரிக்கல் எக்ஸாம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கிளர்க்கு பிஓ அப்படின்னா கிளரிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் கூட மட்டும்தான் என்ன செய்ய போகிறாங்க, கம்பீட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த வருஷம் ஒரு புது இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வராங்க. அது என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னா எல்பிடி அப்படின்னு சொல்றாங்க. எல்பிடினா என்ன சார்? லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இப்போ நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ரீட் ரைட் ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த காலம் நம்மளே என்ன பண்ணிடுவோம், டிக் பண்ணி வச்சுருவோம். இங்கிலீஷ் எனக்கு தெரியும், ஸோ ரீட் ரைட் ஸ்பீக் வந்து கொடுத்துருவோம். அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு ரீஜனல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும், ரீட் ரைட் ஸ்பீக் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போது இந்த எல்பிடி எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க தானா, உங்களுக்கு அந்த மொழி பேசவோ எழுதவோ வாசிக்கவோ தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இப்போ இந்த எல்பிடிங்கிறது ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ மிக முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான செக்ஷனுக்குள்ளே இப்போ தான் வரப்போகிறோம். எக்ஸாம் எப்படி இருக்க போகுது சார்? ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ். அப்போது நம்ம அப்பியர் ஆக போகிறது கிளரிக்கல் எக்ஸாம். ஸோ நமக்கு வந்து 2 டயர்ஸ் தான். ஒன்று ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்க போகுது, இன்னொன்று மெயின்ஸ் எக்ஸாம் இருக்க போகுது. அப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான வெயிட்டேஜ் வந்து 100 மார்க்ஸ். டோட்டலாக நான் எவ்வளோ மார்க்ஸ்க்கு அப்பியர் ஆக போகிறேன் அப்படின்னா 100 மார்க்ஸ். நான் 100 மார்க்ஸை டோட்டல் டைமிங் எவ்வளோ அப்படின்னா 60 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ண போகிறேன். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் இதுக்கு படிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங். ஸோ இங்கிலீஷ் வந்து எவ்ரிதிங் செப்பரேட்லி டைம்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு செக்ஷனல் டைமிங் உண்டு. அது என்ன சார் செக்ஷனல் டைமிங் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் வந்து செக்ஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இங்கிலீஷ்க்கான செக்ஷனல் டைமிங் வந்து 20 மினிட்ஸ். அந்த 20 மினிட்ஸில் நீங்கள் 30 கொஷின் சால்வ் பண்ண போகிறீங்க. ஈச் கேரிஸ் 1 மார்க். ஸோ இதுக்கான டோட்டல் வெயிட்டேஜ் வந்து 30 மார்க்ஸ். அப்போது 20 மினிட்ஸில் நான் 13 கொஷின் அப்ரோச் பண்ணியிருக்கணும். ஈச் கேரிஸ் 1 மார்க். இதோட டோட்டல் மார்க்ஸ் வந்து 30. பேக் அகெயின் இங்கிலீஷ் செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு குவான்ஸ் செக்ஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா எனக்கு குவான்ஸ் அடுத்த 20 மினிட்ஸாக இருக்க போகுது. அப்போது அந்த செக்ஷன் மட்டும்தான் செக்ஷனல் டைமிங் அப்படின்னா உங்களால் வேறு செக்ஷனுக்கு பைபாஸ் பண்ணி போக முடியாது. அந்த குறிப்பிட்ட 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் 35 கொஷின்ஸ் போட்டிருக்கணும். ஈச் கேரிஸ் 1 மார்க். அதுவும் குவான்ஸ்கோட வெயிட்டேஜ் வந்து 35 மார்க்ஸ். பேக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ரீசனிங் செக்ஷன் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கும் 20 மினிட்ஸ். அந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் 35 கொஷின்ஸ் போட்டிருக்கணும். அதுக்கான வெயிட்டேஜ் 35 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுத போகிறீங்க. எவ்வளோ நேரத்தில் அப்படின்னா 1 ஹவர் 60 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த 100 கொஷின்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், அப்பியர் ஆகிருக்கணும். நீங்கள் படிக்க போகிற டாபிக்ஸ் வந்து இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங். அண்ட் ஒன்ஸ் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா we will be moving to Tier 2. Tier 2 என்ன அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். இதில் தான் புதுசாக ஒரு கேம் சேஞ்சரான ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸ்டார்ஸ் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, இது என்ன அப்படின்னா இப்போது நமக்கு வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் தான் அப்பியர் ஆக போகிறோம் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக இங்கிலீஷ்ங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்க போகுது. இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். அப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா 3 லாங்குவேஜஸில் நம்ம கொஷினை வந்து பார்த்துக்கலாம். அப்போது எனக்கு என்ன லாங்குவேஜ், இங்கிலீஷ் இருக்க போகுது, ஹிந்தி இருக்க போகுது, அப்புறம் நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜால் தமிழும் இருக்க போகுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யூ வில் பி மூவிங் டு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். போன ப்ரிலிம்ஸில் பார்த்துருப்பீங்க யூ வில் பி ஹேவிங் இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங். ஆனால் இங்கே 4ஆவதாக ஒரு பார்ட் சிஏங்கிறது ஒன்று ப்ளே பண்ணும், கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது ஒன்று ப்ளே பண்ணும். அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ரீசனிங் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ஆப்டிடியூட், குவான்ஸ். ஸோ அது இந்த 4 டாப்பிக்கும் சேர்ந்தது தான் என்னது, மெயின்ஸ். அப்போ இந்த இடத்துல ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இது என்ன அப்படின்னா நம்ம எழுத போகிறது ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன். அப்போது ஸ்டேட் லெவல்னால் நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜஸை அவங்க ஆப்ஷனலாக கொடுத்துருப்பாங்க.
அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் யூ கேன் எய்தர் அட்டெண்ட் த டெஸ்ட் பை இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் ஆர் தமிழ். நீங்கள் ஒன்று இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் கொஷின்ஸை வியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் ஆர் தமிழில் வந்து என்ன செய்யலாம், இந்த கொஷின்ஸை வியூ பண்ணிக்கலாம். இப்போது முக்கியமான ட்விஸ்ட்டே எங்கே இருக்குன்னா, இந்த ரீஜனல் லாங்குவேஜில் தான் ஒன்று வச்சுருக்கான். என்ன சார் ரீஜனல் லாங்குவேஜ் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்ல கேட்டால், போன எக்ஸாம் வரைக்கும் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பெருசாக ப்ளே பண்ணலனாலும் இந்த டைம் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு கீ ஃபேக்டராக இருக்க போகுது. என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, அதாவது நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜும் கிளியர் பண்ணிட்டேன், ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகாமல், ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னது இந்த எல்பிடி. எல்பிடினா என்ன சார் அப்படின்னா, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜ் தெரியுமா அப்படிங்கிறது தான் ஒரு ஜஸ்ட் ஒரு காமன் கொஷனாக இருந்துச்சு. ஆனால் இப்போது ரெக்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை ஒரு அப்டெக்லாக, இதை ஒரு செக் பாயிண்ட்டாக வைக்கிறாங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது ரீட் ரைட் ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு 3 செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே இதை ஒரு தனியாக எல்பிடி ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கேண்டிடேட்டை வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டோம், மெயின்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்பிடிக்கு தனியாக வர சொல்லுவாங்க. ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ் எல்லாமே இந்த எல்பிடிக்கு போய் அப்பியர் ஆகாங்க. அப்போது அங்கே இருக்கிற இன்விஜிலேட்டர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, ரீட் உனக்கு வாசிக்க தெரியுமாங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து கொடுத்து இந்த பேசேஜ் ஃபுல்லாக வாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கேண்டிடேட் என்ன பண்ணணும், வாசிச்சு காட்டணும். ஒன்ஸ் அந்த ரீட் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரைட் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அப்போ ரைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க ஒரு பேசேஜை வாசிப்பாங்க, நீங்கள் வந்து அதை என்ன செய்யணும், எழுதணும். அப்போது உங்களுக்கு அந்த ரீஜனல் லாங்குவேஜ் புரியுதா, நீங்கள் அந்த ரீஜனல் லாங்குவேஜில் வெல்வர்ஸ்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். அண்ட் அகைன் அடுத்தது ஸ்பீக். உங்ககிட்ட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நீங்களும் ரீஜனல் லாங்குவேஜில் என்ன செய்யணும், தூய தமிழில் அந்த மாதிரிலாம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணணும், உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நீங்களும் அவங்க கூட என்ன செய்யணும், தமிழில் இன்ட்ராக்ட் பண்ணணும். எதுக்காக இதை வச்சிருக்காங்க அப்படின்னா, இதனால் பெனிஃபிட்டான்னு சொல்லி கேட்டால் 100% பெனிஃபிட் தான். இது எதுக்கு இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க அப்படின்னா, மற்ற ஸ்டேட் ஆஸ்பிரன்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே வர்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா. காம்படிஷன் ஹெவி ஆகுது. இப்போ நம்ம தமிழ்நாடு எக்ஸாம்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு போஸ்டிங்காக அப்ளை பண்ணி எழுதிட்டு இருக்கோம். அண்ட் சில சமயம் நீங்கள் பார்ப்பீங்க, வேறு ஸ்டேட் பீப்புளும் வந்து என்ன செய்வாங்கன்னா, இங்கே வந்து எக்ஸாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பியர் ஆவாங்க, எழுதுவாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடியே இதை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா, மற்ற ஸ்டேட் வந்து அவங்களுக்கு தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும், அண்ட் அட் த சேம் டைம் வாசிக்கவும் சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இந்த 3க்கும் எக்ஸ்ட்ரா டைமிங் கிடையாது. முன்னாடியாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 6 months டைம் கொடுப்பாங்க. இப்போ அந்த டைமிங்லாம் கிடையாது. அப்போ இந்த 6 மாதம் டைம் கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து என்ன தேவை, நான் இந்த ஊருக்காரங்கன்னா அப்போ எனக்கு என்னோட ரீஜனல் லாங்குவேஜ் தெரியும். அதே சமயம் எனக்கான போஸ்டிங் செக்யூராக இருக்கிறதுக்காக இது வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகுது. அப்போ இது வந்து ஃபில்ட்ரேஷன். ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும், மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜை தாண்டி தான் நமக்கு வந்து ஃபைனலாக ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க, மெரிட் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் நான் சொல்லுவேன். அடுத்து பார்க்க போகிறது வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னா 850. யாருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இல்லாத கேண்டிடேட்ஸ், அதாவது ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஓபிசி கேட்டகரி, இவங்க 2 பேருக்கும் என்ன அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 850. மற்றவங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் 175 மட்டும்தான் இந்த எக்ஸாம் ஃபீஸ். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே நான் இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த டைம் ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து 894 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் இதை நான் ஃபஸ்ட்டு, இது வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் ரொம்ப நல்ல வேகன்சி. ஃபஸ்ட்டு டைமு போன வருஷம் கம்பேர் பண்ணச்சுல, போன வருஷம் நமக்கு வந்து 665 வேகன்சி இருந்துச்சு. ஆனால் இந்த வேகன்சி கூடுமா குறையுமா, ஃபஸ்ட்டு டைம் அவன் ரிலீஸ் பண்ணுறது தான் வேகன்சின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு டைம் அவன் 665 ப்ளஸ் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ண அவங்களுக்கு ஐபிபிஎஸ்க்கு எல்லா உரிமையும் இருக்குது. எதுக்கு இருக்குது, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, வேகன்சியை குறைக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அப்போ இந்த சேஞ்சஸ் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, நமக்கு மார்ச் 31 வரைக்கும் நமக்கு வந்து என்ன இருக்கும்னா, போன வருஷத்தை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ April 1 நமக்கு ரிசல்ட் டே அப்படின்னா, மார்ச் 31 வரைக்கும் ஐபிபிஎஸ்க்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. என்ன ரைட்ஸ் இருக்குது, இந்த 665 இருந்து வேகன்சியை குறைக்கிறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது, வேகன்சியை கூட்டுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. அப்போ ஃபைனலாக எவ்வளோ வேகன்சியில் வந்து நின்றுச்சு அப்படின்னா 1190 ப்ளஸ்
1190 வேகன்சியில் வந்து முடிஞ்சிச்சு. ஆரம்பிச்சது 665, ஆனால் முடிச்சது 1190 வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா முடிச்சிருக்காங்க. பேக் அகைன் இப்போ ஆரம்பிக்கும் போதே 900 வேகன்சியில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இட்ஸ் ரியலி அன் அன்எக்ஸ்பெக்டட் வேகன்சி. அதாவது எடுத்த உடனே 900 வேகன்சிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. எஸ்பிஐ வந்து டோட்டலாகவே ஆல் ஓவர் இந்தியாக்கே 540 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு ஸ்டேட் லெவலில் ஸ்டார்டிங்லேயே 900 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா பேங்க்ஸும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்டால் முக்கியமாக இந்தியன் பேங்க் இன்னும் ரிப்போர்ட் பண்ணலை. என்ஆர் அப்படின்னா நாட் ரிப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்னும் அவங்க வந்து தங்களுக்கு தேவையான வேகன்சிஸை வந்து என்ன பண்ணல அப்படின்னா ஃபைனலைஸ் பண்ணல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேகன்சிஸ் இன்னும் கூடுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங். இன்னைக்கு தான் டேட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் யூ ஹேவிங் 21 days, 21 நாள் உங்ககிட்ட டைம் இருக்குது. சரிங்களா? லாஸ்ட்டாக இந்த இதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்துட்டோம். எங்கெங்கே எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்க போகுது, என்ன வெளி ஸ்டேட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்க போகுது, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்க போகுதுங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. சென்னை, கோயம்புத்தூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், விருதுநகர், இவ்வளோ இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் தான் மெயின்ஸுக்கு போக போகிறாங்க. அண்ட் மெயின்ஸ்க்கான சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஸோ இந்த இடத்துலலாம் அவங்க வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா மெயின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். டோட்டலாக நம்ம வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் எதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்கணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ வேகன்சி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணி, இதுக்கு முன்னாடி ஐபிபிஎஸ் பிஓ வந்து ஒரு ட்ரீட் வச்சுட்டாங்க. அண்ட் அகைன் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஐபிபிஎஸ் கிளர்க்கும் ஒரு நல்ல ஒரு பல்க் வேகன்சி வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல வேலை. மினிமம் ஒரு 45,000 பே ஸ்கேல் இருக்கிற வேலை. ஸோ இதை பற்றின ஏதாவது ஒரு ஐடியாஸ் எல்லாமே இருக்குது சார், நான் இப்போ தான் ஃப்ரெஷர், இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரில, பேட்டர்ன் இப்போ தான் ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் இதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் எனக்கு எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கான அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டே அப்டேட்டட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.